வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், செந்தில் பாலாஜி மும்மூர்த்திகள் கைதாகின்றார்களா? சட்டமன்றத்தில் ஆக்ஷனில் இறங்கிய நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இத்தனை நாளும் பேச சொன்னாங்க, இத்தனை நாளும் ஆதாரம் கேட்டாங்க. ஆனால் அந்த ஆதாரத்தை பற்றியும் நான் பேசினா என்ன ஆகும் என்பதை பற்றியும் இன்னைக்கு சட்டமன்றத்தில் விளக்கம் அளித்திருக்கின்றார். செந்தில் பாலாஜி தொடர்புடைய 51 இடங்களில் இன்னைக்கு மத்திய லஞ்ச ஒழிப்புத்துறையானது களத்தில் இறங்கி ஆய்வு நடத்தி இருக்கிறது. அந்த ஆய்வு எதற்காக, செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்ற விஷயமும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த அரசாங்கமானது ஒரு அறிவிப்பை வெளியிடுது, பிறகு எதிர்ப்பு வந்த உடனே அந்த அறிவிப்பை திரும்ப பெறுகிறது. இந்த மாதிரியான குழப்பமான சூழ்நிலை இல்லை இரட்டை நிலைப்பாடு இந்த அரசாங்கம் ஏன் எடுக்கிறது? அனுபவம் இல்லையா, இல்லை ஆளுமை இல்லையா? இந்த அரசாங்கத்தை வேறு எங்காவது இருந்து இயக்குகின்றார்களா? அப்படி என்றால் யார் இயக்குகின்றார்கள்? எதற்காக அறிவிப்புகளை வெளியிடுறாங்க, அதுக்கப்புறம் திரும்ப பெறுகின்றார்கள்? இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம விரிவாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல சட்டமன்றத்தில் நம்ம முதலமைச்சர் அவர்களை பேசின விஷயத்தை கேட்டு வந்துடுங்க. ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். சரி, இந்த 3 துறையினுடைய ஃபைல்களில் நம்ம ஸ்டாலின் இருப்பாரா, உதயநிதி ஸ்டாலின் இருப்பாரா, இல்லை நம்ம செந்தில் பாலாஜி அவர் இருப்பாரா? இல்லை இந்த 3 துறைன்னு சொல்கிறாங்க, யாருடைய துறை அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டியதே கிடையாது. ஏன்னா ஒன்று KN நேரு அவர்களுடைய உள்ளாட்சித்துறை, 2வது பொதுப்பணித்துறை, 3வது செந்தில் பாலாஜி அவருடைய ஆயத்தீர்வுத்துறை. இந்த 3 துறையினுடைய ஃபைல் தான் நம்ம முதலமைச்சருடைய டேபிளில் தான் இருக்குது. இந்த 3 பேரை முடக்கிட்டாவே போதும், திமுகவை முடக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் நினைக்கின்றார். இவங்க 3 பேருக்கு எதெல்லாம் தொடர்பு இருக்குதோ அந்த தொடர்புகளை கண்டறிவது, 2வது இவங்க ஊழல் பண்ணதுக்கான ஆதாரங்கள், தமிழகத்துக்கு எவ்வளோ இழப்பு, அரசாங்கத்துக்கு இழப்பை ஏற்படுத்தி விட்டு இவங்க எங்கெல்லாம் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க, இப்படி எல்லா ஆதாரங்கள் கொண்ட ஃபைலானது அவருடைய டேபிளில் இருக்குது. அதனால் ஆதாரங்கள் கொடுங்க அப்படின்னு நம்ம திண்டுக்கலை பெரியசாமி அவர்கள் கேட்க வேண்டாம். அதனால் சரியான நேரத்தில் சரியாக திறப்போம், அப்போ தெரியும் என்ன ஆதாரங்கள் வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு. ஸோ நம்ம முதலமைச்சர் அவர்கள் திமுக காரங்களை கைது பண்ண முடியுமா? இல்லை ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், செந்தில் பாலாஜி இந்த மும்மூர்த்திகளும் உள்ளே போவாங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் உங்களுக்கு எழும். ஆனால் சமூக வலைத்தளத்தில் திமுக ஐடி விங்ஸிலிருந்து ஒரு செய்தியானது பரப்பப்படுகிறது. அந்த செய்தி என்னன்னு பார்க்கும்போது, உங்கள் அப்பனுக்கு அப்ப எம்ஜிஆர், உங்கள் அப்பத்தா ஜெயலலிதா அவங்களாலே எங்கள் ஸ்டாலினையும் எங்கள் உதயநிதி ஸ்டாலினையும் 2வது எங்கள் அமைச்சர் பெருமக்களையும் உள்ளே தள்ள முடியல, 2வது கேஸ் போட்டாங்களே என்று அதெல்லாம் நிரூபிக்க முடியல, அவங்கள விட நீ ஒன்றும் பெரிய ஆளு கிடையாது, அதனால சும்மா ஃபைல் இருக்குது அப்படின்னு மிரட்டி பார்க்காத அப்படின்னு திமுக காரங்க ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை சவாலாக எடுத்துக்கிட்டாவது நம்ம முதலமைச்சர் அவர்கள் 3 மும்மூர்த்திகளை தூக்கி உள்ள வச்சாருன்னா கண்டிப்பாக தைரியமான ஆள் தான். ஏன்னா நம்ம ஸ்டாலின் அவர்களையும் உள்ள வச்சுட்டு ஜெயலலிதா, அதே மாதிரி கலைஞர் அவர்களையும் உள்ள வச்சாங்க. ஆனால் அந்த தருணத்தில் ஆக்டிவாக உதயநிதி ஸ்டாலின் இல்லை, இருந்தால் அந்த தருணத்தில் அவங்கள தூக்கி உள்ளே வச்சுருப்பாங்க. யாருக்குமே பயப்படாதவங்க, ஜெயலலிதா மாதிரி நான் தைரியமான ஆள் அப்படின்னு நிரூபிக்கணும்னு வச்சுங்களேன். நம்ம செந்தில் பாலாஜி பிடிச்சாலும் சரி, ஏவா வேலு அவர்களை பிடிச்சாலும் சரி, KN நேரு அவர்களை பிடிச்சாலும் சரி, பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்றுத்த திமுக தலைமைக்கும் கட்சிக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த 3 பெரும் புள்ளிகளும் அடித்திருக்கின்ற கொள்ளையில் ஒரு பங்கு திமுக தலைமை குடும்பத்துக்கு கண்டிப்பாக போயிருக்கும். அதனால் இந்த வேர்களை நோண்டணும்னா கடைசியில் பெரிய திமுங்கலமே மாட்டும். அதனால் உதயநிதி ஸ்டாலின் மீதோ இல்லை ஸ்டாலின் மீதோ நேரடியான குற்றச்சாட்டு இல்லை என்றாலும் கடைசியில் அது யார் தலையில் போய் விழும் என்றால் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் தலையில் தான் விழும். அதனால தான் அதிகமாக ஆதாரம் கேட்காதீங்க,
அப்புறம் ஆதாரத்தன்னா திறந்தன்னா அப்புறம் நீங்கள் எங்கே இருப்பீங்களோ அங்கே தான் இருப்பீங்க அப்படின்னு வந்து நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்கின்றார். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சிபிஐ ஆனது லஞ்ச ஒழிப்புத்துறையை அனுப்பியிருக்கிறது. செந்தில் பாலாஜியினுடைய நண்பர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் வீடுகள், நண்பர்கள் வீடெல்லாம் வந்து 51 இடங்கள்ல இன்னைக்கு ரைடு பண்ணிட்டு இருக்காங்க. எதற்காக என்று பார்க்கும்போது செந்தில் பாலாஜியினுடைய ஆட்சி காலத்தில் டெண்டர் விட்ட முறைகேடு, டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல், ரெண்டாவது அலுமினியம் கண்டக்டர் வாங்கினதுல 387 கோடி ரூபாய், மொத்தத்தில் 1028 கோடி ரூபாய் வந்து அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியிருக்கின்றார். இந்த வழக்கு 2026 ஏப்ரல் 29 சிபிஐக்கு மாற்றப்பட்டது. சிபிஐ ஆனது இந்த வழக்கில் இப்போ அதிரடியாக களம் இறங்கி ஆதாரங்களை திரட்டி கொண்டிருக்கிறது. இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் செந்தில் பாலாஜிக்கு சம்மன் போகும். அப்படி சம்மன் போன பிறகு நம்ம சிபிஐ கிட்டையும் சரி, லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்டையும் சரி, சிக்கிய ஆவணங்களுக்கு உரிய பதில் அளிக்க வேண்டும். ஆனால் அந்த பதிலானது முரண்பாடாக இருந்ததுன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ளதான் போவார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இதில் ஜாமீன்லாம் வாங்க முடியாது. காரணம் கிடைக்குன்னா இந்த வழக்கு கிட்டத்தட்ட 4 வருடங்களாக நடந்து கொண்டிருக்குது. பல்வேறு கட்டங்களை தாண்டி இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்குது. இந்த வழக்கில் பல்வேறுபட்ட மனுக்களை போட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வெளியே உலாத்திக்கிட்டு இருக்கிறார். மீண்டும் சலுகைகள் கேட்டார்னா செந்தில் பாலாஜி தலையிலே நீதிமன்றம் கொட்டும். அதனால இந்த ரெய்டுக்கு பிறகு சம்மன் வரும், சம்மனுக்கு ஆஜராகணும். அதற்கு பிறகுதான் செந்தில் பாலாஜி கைதாவாரா இல்ல ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் காட்டி கொடுத்துட்டு அவங்க ஜெயிலுக்கு போட்டையா நான் ஏன் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சுக்கு வரான்னு தெரியாது. இப்போதெல்லாம் திமுக கிட்ட இருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் விலகியே நிற்கின்றார். இப்படி விலகி நிற்பதே வந்து நம்முடைய உதயநிதி ஸ்டாலினுக்கும் வயிற்றுல புளிய கரைக்குது. ஏன்னா செந்தில் பாலாஜி கிட்ட இருந்துதான் அதிக அமௌண்ட்டை திமுக தலைமை குடும்பமானது ஆட்டையா போட்டிருக்குது. கட்சி நிதியாகவும் தலைவருடைய ஃபண்டாகவும் பல விதங்களில் பெற்றிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி வாய் திறந்தார்னா நிச்சயமாக நம்ம உதயநிதி ஸ்டாலினுடன் செந்தில் பாலாஜி என்ற மும்மூர்த்திகளும் சிறையில் இருப்பாங்க. எந்த விதமான சந்தேகமும் பட தேவையில்லைங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம முதலமைச்சரை பேசுன்னு சொல்றாங்களாம். ஆனா அவர் தான் பேசாம இருக்கின்றாராம். எதற்காக பேசாம இருக்கிறாரு அப்படின்றத அவரே சொல்றாரு. ஒரு நிமிஷம் கேட்டு வந்துறீங்களா? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பா ஆசையா எங்க எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறேன். நான் பேசுவேன், பேசக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் பேசினார்னா திமுகவுக்கு அதிமுகவுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்களாம். அதனால இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணுமா இல்லையா, அதற்காக தான் நான் பேசல அப்படிங்கிறார். அதிகாரங்கள் இருக்கின்ற பொழுது, அதே மாதிரி அதிகாரிகள் கூட இருக்கின்ற பொழுது உலகமே நம்ம காலடியில கீழே தான் இருக்குது அப்படின்னு எண்ண தோன்றும். அந்த நினைப்பு தான் நம்ம விஜய் அவர்களுக்கு வந்துடுச்சு. ஜெயலலிதா அவர்கள் 91 வெற்றி பெற்ற பிறகு எல்லாமே தான் என்று நினைச்சாங்க. கட்சியும் தோல்வியடைந்து தானும் தோல்வியடைந்து அதற்கு பிறகுதான் பாடம் கற்றுக்கொண்டார்கள். நிரந்தரமான ஆதரவை மக்கள் எப்போதும் ஆணவம் முடிச்சவங்களுக்கு தரவே மாட்டாங்க. நல்லாவே மூக்குடைச்சாரு திண்டுக்கலை பெரியசாமி அவர்கள். திண்டுக்கலை பெரியசாமி சொல்லுவாரு, நாங்களும் மக்கள்கிட்ட அன்பா பேசிதான் பண்பா பேசிதான் ஒரே தொகுதியில 10 முறை நின்று 7 முறை வெற்றி பெற்று சட்டமன்றம் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். இதன் மூலமாக ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஒரு விபத்தின் மூலமாக கூட நீங்க வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் உங்களையே தான் தொடர்ந்து ஆதரிப்பார்கள் என்பதெல்லாம் யாரும் முடிவுக்கு வந்துட முடியாது. அது மட்டும் இல்ல, நிரந்தரமான முதலமைச்சராக நீங்க தான் இருப்பீங்க அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க எப்படி சர்வே ஆக போறீங்க, இனிமே அடுத்தடுத்து கட்சி எப்படி நடத்த போறீங்க, அடுத்தடுத்த தேர்தல் எப்படி வெற்றி பெற போறீங்க என்று பார்த்த பிறகுதான் மக்கள் ஆதரவு உங்களுக்கு தொடர்ச்சியா கிடைக்குதா இல்லையான்னு தெரியும். ஒரு தேர்தலை வெற்றி பெற்று விட்ட உடனே இனிமே எல்லாமே நாங்க பேசணும்னா திமுக ஒரு இடங்களோட வெற்றி பெறாது, அதனால தான் பேசாம இருக்கிறேன் அப்படின்னு அதீத நம்பிக்கை கொண்டிருக்காதீங்க. அசாம் கனபரிஷத் என்ற ஒரு மாணவ அமைப்பானது ஒட்டுமொத்த இளைஞர்களையும் திரட்டி கொண்டு போட்டியிட்ட முதல் தேர்தலையே அசைக்க முடியாத செல்வாக்குடன் வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு அந்த கட்சியே காணாம போச்சு. இன்னைக்கும் அசாமில் பாஜக மற்றும் காங்கிரஸ் மட்டும்தான் நிலைத்து நின்று இருக்குது. அதனால பாரம்பரிய கட்சிகளை வீழ்த்தி விட்டோம், இனிமே நாம தான். அது மட்டும் இல்ல, அதிமுக இருந்து எல்லாம் வந்துட்டாங்க, இனிமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் முட்டாள்தனம். ஏன்னா முடிவுகளை நீங்க பல குழப்பங்களுடன் எடுக்கிறீங்க. அதனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் எழுகிறது. சரி, உண்மையாகவே நம்ம விஜய் அவர்கள் வந்து மக்களிடையே போய் பேசினா திமுக ஓட்டு போட மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் பேசினா
திமுக ஓட்டு போட மாட்டாங்க என்பதை விட திமுக இந்த 75 ஆண்டு காலத்துல தமிழகத்தை நாசம் பண்ணி வைத்திருப்பதாலும் தமிழக மக்களுக்கு செய்திருக்கின்ற துரோகத்தின் காரணமாகவும் அவங்க ஓட்டு போடாம இருக்கலாம். ஆனா விஜய் பேசுறதுனால தான் ஓட்டு போடல என்று சொல்வது தப்பு. ஏன்னா திமுக இருக்கிறவன் கட்ட பஞ்சாயத்திலிருந்து, அடிதடியில் இருந்து, ரவுடிசத்தில் இருந்து, கொலையில் இருந்து, நில அபகரிப்பில் இருந்து, செயின் பறிப்பில் இருந்து, கற்பழிப்பில் இருந்து, குற்றச்செயலுடைய தாயகமாகவே திமுக இருக்குது. அதனால திமுக மக்களிடையே போய் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்கும். அதனால விஜய் அவர்கள் பேசுறதுனால திமுக ஓட்டு போடல அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு. திமுகவை சீண்டாம அப்படியே விட்டாவே போதும். நம்மளை பொறுத்த வரைக்கும் திமுக எந்த தேர்தலையும் ஜெயிக்காது. ஆனா திமுகவை சீண்டி எடா கூடமா பேசி திமுகவை உயிர்ப்பிக்கிறாங்க. சரி, ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரும். இன்னைக்கு காலையிலே முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் 2-3 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார். முதல் அறிவிப்பு என்னன்னு பார்க்கும்போது பால் கொள்முதல் விலையை உயர்த்தி இருக்கின்றார். கிட்டத்தட்ட 38 ரூபாய் இருந்தது, இப்ப 41 ரூபாயாக உயர்த்தி இருக்கின்றார். இது பால் உற்பத்தியாளர்களுக்கு போதுமானு கேட்டீங்கன்னா போதாது. அதனால தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும், ஏம்பா பால் உற்பத்தியாளர்களுக்கும் சரி வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு 7 ரூபாய் ஏற்றிருந்தீங்கன்னா கண்டிப்பா விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றார். ஏன்னா தனியார் பால் நிறுவனங்கள் பால் உற்பத்தியாளர்களுக்கு என்ன ரேட்டை கொடுக்குது அப்படின்றத கொஞ்சம் கணக்கிட்டு பார்த்து அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி நாம கொஞ்சம் விலையை உயர்த்திருக்கணும். சரி, உயர்த்தவில்லை, முடிஞ்சதை உயர்த்தி இருக்கின்றார்கள். கேட்டா நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஓட்டு போட்டுட்டோம், இனிமே அவங்க எடுக்கின்ற முடிவு தானே. 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் கொடுக்க போறாராம். காரை மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு 75,000 மாசம் கொடுக்க போறாராம். நீங்க டிரைவர் வச்சுக்கிங்கோ, இல்லை நீங்களே ஓட்டிக்கிங்கோ, பெட்ரோல் போட்டுக்கிங்கோ, என்னன்னா பண்ணிக்கோ. 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பார்த்தீங்கன்னா கார் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதோட போச்சுன்னா உதவியாளர்கள் வச்சுக்கோங்க, அதுக்கும் ஒரு 25,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வரி பணத்துல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் கொடுக்க போறார். நாம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு கார் தேவையோ அவங்களுக்கு கொடுங்க, எல்லாருக்கும் ஏன் கொடுக்குறீங்க? ரெண்டாவது, எல்லாருக்கும் கார் கொடுப்பதை விட கார் வச்சிருக்கவங்களுக்கு காரை பராமரிப்பதற்கும் போறதுக்கு பெட்ரோல் அலவன்ஸும் கொடுங்களேன். யாரு வேணாங்கிறான்? ஆனா எல்லாருக்கும் கார் வாங்கி தரதுனால இப்போ கார் வச்சுக்கிறவெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கார் எடுத்து தானே ஓட்ட போறான். அதுலயும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மூலமாக வெற்றி பெற்ற காமராஜ் அவர்கள் சொல்றாரு, எங்கிட்ட 4 கார் இருக்குது, ஆனாலும் முதலமைச்சர் கொடுத்த கார்ல வந்தா தான் கெத்து அப்படிங்கிறாரு. என்ன கொடுமை! அதனால இந்த மாதிரி கார் எக்கச்சக்கமா வச்சுட்டு இருக்காங்கப்பா. அவங்கெல்லாம் கார் வாங்குறதை ஒரு ஃபேமஸா வச்சுட்டு இருக்காங்க, ஒரு ஃபேஷனா வச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குலாம் மீண்டும் ஒரு காரா? மக்கள் வரி பணத்துல யாருக்கு கார் வாங்கி கொடுக்கணும்னு தெரியல. சரி, கார் வாங்கி கொடுக்குறீங்களே, அவங்களாம் இப்போ ஏழையாக்குறாங்க. கடைசியில் 5 ஆண்டு காலம் முடிஞ்ச பிறகு இப்போ இருக்கின்றாங்களே அதே ஏழ்மை நிலையில் இருப்பாங்களா, இல்லை மக்கள் வரி பணத்தை சுருட்டி கொள்ளடிச்சு கொள்ளைக்கார கூட்டமாக திமுக மாதிரியே மாறுவாங்களா? அதனால சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பார்த்தீங்கன்னா கார் இல்லாதவங்களுக்கு கார் வாங்கி கொடுங்க, வட்டி இல்லாத கடன் தரேன், அந்த கடனை உங்களுக்கு தருகின்ற சம்பளத்தில் கட்டிக்கிட்டே வாங்க அப்படின்னு சொன்னா நிதி நிலைமையினுடைய கஷ்டத்தை புரிஞ்சிருக்கிறாரு நம்ம முதலமைச்சர். ஏன்னா அவர் தங்குவதற்கான அறையே கிட்டத்தட்ட ஒரு 5.5 கோடியில புதுப்பிக்கிறாராம். ஏற்கனவே இருக்கின்ற அறைக்கு 5.5 கோடி செலவு பண்றாராம். இவர் எப்படி ஏழ்மையான மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்க போறாரு? பால் உற்பத்தியாளருடைய மனநிலையை எப்படி புரிஞ்சுக்க போறாரு? விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி பண்றதுல இவர் எங்க போய் கவனத்தை செலுத்த போறாரு? அதனால சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பேற்பட்ட கார்ல வரீங்களோ அதே மாதிரியான காரை கொடுங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் வருத்தப்பட்டாங்க, யாருக்கிட்ட கார் இல்லையே அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். சரி, முதல் முறையா கார் கொடுக்கணும் எல்லாருக்கும் அப்படின்னு முயற்சி எடுத்திருக்கின்றார், வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாயில கார் கொடுப்பாங்க. அதுலயும் சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்பா கொடுக்குற இனோவா காரா கொடுப்பா அப்படின்னு கேட்குறாங்கடா சாமி. ஊராம்பணத்தில் மஞ்சா குளிச்சுட்டு அவங்க முதலமைச்சரை வாழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க சட்டமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு. இந்த காரு கேட்டவனும் சரி, கார் கொடுத்த உடனே வாழ்த்தா இருந்தாலும் சரி, நன்றியா இருந்தாலும் சரி முதலமைச்சருக்கு தான் சொல்றாங்க. ஆனா மக்கள் வரி பணத்துல கார் வருது, ஆனா எந்த மக்களுக்கும் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் நன்றி சொல்லவே இல்லை. ஸோ முதலமைச்சர் ஒருவேளை தன்னுடைய சொந்த காசுல கார் வாங்கி தராரா என்னன்னு தெரியல, முதலமைச்சரே பொழுதுட்டு போயிட்டாங்க. அட பாவீங்களா, கஷ்டப்பட்டு மண்ணு வெட்டி அதன் மூலமாக பொருள் வாங்குகின்ற பொழுது அந்த பொருள்ல ஜிஎஸ்டி போய் அந்த பணம் தான் நீங்க காரா பயன்படுத்த போறது. ஏழையா இருந்தாலும் பேழையா இருந்தாலும் சரி வரி கட்டியாகணும். அப்பேற்பட்டவருடைய வேர்வையில் வந்த பணம் தான் இந்த காரு.
அப்ப நீங்கெல்லாம் யாருக்கு நன்றி சொல்லியிருக்கணும்? இந்த மக்களுக்கு நன்றி சொல்லியிருக்கணும். ஓட்டு போட்டாங்களே அந்த மக்களுக்கு நன்றி சொல்லியிருக்கணும். ஆனா முதலமைச்சருக்கு நன்றி சொல்லிட்டாங்கப்பா, என்னவோ அவருடைய காசை தூக்கி சும்மா கொடுத்துட்டு போற மாதிரி. மொத்தத்தில் பணக்காரர்கள் வந்து பதவிக்கு வந்தாங்கன்னா வச்சுங்களேன், அவங்க எந்த மாதிரி எலைட் வாழ்க்கையை வாழ்வாங்களோ அதே மாதிரி தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்ட உடனே அந்த காரை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் போட்டு வருகின்ற சட்டைகள்லாம் பார்த்தீங்களா, நம்ம வீடியோவில் ஏற்கனவே பேசியிருக்கோம். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் போட்டு இருக்கக்கூடிய சட்டையினுடைய விலை என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 20,000 30,000. ஆனால் அவங்களுக்கு கார் இல்லையா. சட்டை மட்டும் வாங்குறதுக்கு காசு இருக்குது, கார் வாங்க காசு இல்லையா? மாதம் சம்பளம் வாங்குறீங்க மக்கள்கிட்ட, அந்த சம்பளத்தில் டியூ கட்டி கார் வாங்குங்க. ஏன் வேணான்னு நினைக்கிறீங்க? ஏன் நீங்கள் கை நீட்டாமல் இருக்க போறீங்களா? லஞ்சம் வாங்காமல் இருக்க போறீங்களா? லஞ்சத்தை இந்த முதலமைச்சர் ஒழிக்க போறாரா? அவருடைய அறையை ரெடி பண்ணுறதுக்கு டெண்டர் விட்டாங்களாம். அந்த டெண்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர முறைகேடுகள். ஸோ மக்கள் வரி பணத்தில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கார் வாங்கி கொடுக்க போகிறாரு. என்ஜாயாக இருங்க. ரெண்டாவது, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களை கண்காணிக்க சொல்லி ஒரு அறிவிப்பு வந்தது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய மாணவர் அமைப்பில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் போராட்டம் பண்ணுவதையும் சரி, ஏற்கனவே போராட்டம் பண்ண விஷயத்தையும் சரி கண்காணித்து தொகுத்து என்கிட்ட கொடுங்க அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் வந்து கேட்டிருக்காரு. நாளைக்கு கொடுக்கணும்னு சொன்னார். ஆனால் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் எதிர்ப்பு கிளம்பின உடனே அந்த அறிவிப்பை திரும்ப பெற்று விட்டார். அந்த மாதிரி தான் திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து ஒரு வட்டாட்சியர் உத்தரவு போறார். கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஒட்டுமொத்த உறுப்பினர்களையும் நிர்வாகிகளையும் கணக்கெடுங்கப்பா, அவங்களை கண்காணிக்கணும் அப்படிங்கிறார். இப்போ மாணவர்களை கண்காணிக்கணும், போராட்டத்தில் இறங்கணும்னு கண்காணிக்கணும், சிஜேபி கட்சியையும் அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கண்காணிக்கணும். எல்லா தகவலும் எங்கிட்ட கொண்டு வந்து சேருங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரெண்டுக்கும் எதிர்ப்பு வந்த உடனே ரெண்டு அறிவிப்பையும் திரும்ப பெற்று விட்டார்கள். எதிர்ப்பு வரலன்னா அப்படியே விட்டுருப்பாங்க. தலைமைச் செயலாளர் வந்து தன்னிச்சையாக பிறப்பித்து விட்டார்ப்பா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வந்த உத்தரவின் பேரில். ஆனால் நாங்கள் மாணவர்களுடைய போராட்டத்தை ஒடுக்க முடியுமா? தவேகாவுக்கு ஓட்டு போட்டவங்க அத்தனை பேரும் ஜென்சிகள் அல்லவா? அதனால இளைஞர்கள் ஆதரவு பெற்ற இந்த கட்சி வந்து எப்படி அவனுடைய போராட்டத்தை ஒடுக்கும்? அதனால் திரும்ப பெற்று விட்டோம் என்று ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. எதிர்ப்பு வந்தால் திரும்ப பெற்று விடலாம், இல்லை என்றால் அப்படியே விட்டுலான்றதுனால தான் முதலமைச்சர் அனுமதியுடன் தான் வந்து தலைமைச் செயலாளர் வந்து சிஜேபி கட்சியும் சரி கம்யூனிஸ்ட் கட்சியும் கண்காணிக்க சொல்லி உத்தரவு போட்டிருப்பாரு. ஆனால் நல்ல புள்ள மாதிரி அந்த உத்தரவை திரும்ப பெற்று விட்டார். சரி நண்பர்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் சரி சட்டமன்றத்திலும் சரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குது. அதையெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்துறவங்களுக்கு நன்றி.